தமிழ்நாட்டின் முதலமைச்சர், "நீங்க இப்படிலாம் பண்ணியிருக்க கூடாது. நீங்க பண்றது ரொம்பவே தப்பு." அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆதரவு வந்து குடுத்துட்ருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சிஎம்மா பதவியேற்று 2 நாள் தான் ஆகுது. இந்த 2 நாள்லயே வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ அதிரடியான அறிவிப்பு அறிவிச்சா, இதுக்கு முன்னாடி இருந்த அரசியல்வாதிகள்லாம் என்ன ஆவாங்க? அதாவது ஸ்டாலின், அதுக்கப்புறம் எடப்பாடி, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு ஆவாங்க? அப்படின்றது தான் ஒரு கேள்விக்குறி. அதாவது தமிழ்நாட்டில ஒயின் ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே அடைக்கணும். ஒயின் ஷாப் மது இல்லாத தமிழ்நாடா வந்து அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுடைய மக்களுடைய வேண்டுகோள். ஆனா, தளபதி விஜய் வந்து உள்ள வந்து சிஎம் ஆகி கிட்டத்தட்ட 2 நாள் மட்டும் தான் ஆகுது. இப்படி 2 நாள் இருக்கும்போது, நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, அரசியல் களமே வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே வெறித்தனமா வந்து போயிட்டு இருந்துச்சு. அந்த அளவுக்கு நியூஸ் வந்து பரபரப்பா இருந்துச்சு. விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ போயிட்டு ஸ்டாலின பார்த்தது. அதுக்கப்புறமா அ வைகோவ பார்த்தது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, அன்புமணி ராமதாஸ பார்த்தது. அதுக்கப்புறமா நாம் தமிழர் கட்சியில சீமான மீட் பண்ணது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, என்னடா நம்மளுக்கு ஆப்போசிட்டா இருந்தவங்க, அவங்கள போய் மீட் பண்றோமே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே நெனச்சிட்டு இருந்தாலும், நம்மள எவ்வளோ கேவலமா பேசியிருந்தாலும், அவங்கள வந்து நம்ம போயி ஆசீர்வாதம் வாங்கணும் அவங்ககிட்ட. அவங்கள வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு நெனச்சது தளபதி விஜய் ரொம்பவே பெரிய பெரிய விஷயம். அதுவும் அரசியல் களத்திலேயே இந்த இந்தியாவிலேயே அந்த மாரி ஒரு விஷயம் நடக்காது. ஆப்போசிட்ல யார் நம்மள திட்டினாலும் அவங்கள வந்து 2வது அவங்கள பார்க்க மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் உடைச்சிருக்காரு. யாரா இருந்தாலும் நம்மளுடைய மக்கள் தானே, நம்மளுடைய தோழர்கள் தானே, நம்மளுடைய நட்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வந்து மீட் பண்ணியிருக்காரு தளபதி விஜய். அதுக்கப்புறமா நேத்து நைட்டே வந்து ஒரு அறிவிப்பு ஒண்ணு ரிலீஸ் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்ல மதுக்கடைகள் என்ன மதுக்கடைகள்னா என்ன ஃபுல்லா மூடிட போறாரா? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லியிருந்த மாரி, என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 777 ஒயின் ஷாப்புகள் அதாவது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில இருக்கிற ஒயின் ஷாப்புகள், அது மட்டும் இல்லாம ஸ்கூல் பக்கத்தில இருக்கிற ஒயின் ஷாப்புகள், அப்படி பள்ளிக்கூடங்கள் பக்கத்தில இருக்கிற ஒயின் ஷாப் இது மாரி கிட்ட கிட்ட இருக்கிற ஒயின் ஷாப்புகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, 770 ஒயின் ஷாப்புகள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மூடப்பட்டிருக்கு. அதுவும் 2 வாரத்துக்குள்ள நீங்க அந்த ஒயின் ஷாப் எல்லாமே மூடியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு. இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அத மூடிடுவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு மக்களே? நீங்களே நெனச்சு பாருங்க. என்னடா இது வந்து 2 நாள் தான் ஆகுது. 2 நாளுக்குள்ளயே இவ்வளோ பெரிய அறிவிப்பெல்லாம் குடுத்தா, இதுக்கு முன்னாடி இருந்த அரசியல்வாதிகள்லாம் என்ன பண்ணியிருந்தாங்க? அப்படின்ற அளவுக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. அப்போ இனிமே வரப்போற ஒவ்வொரு நாளும் அந்த அளவுக்கு தீயா வேலை செய்ய போறாருன்னு நெனைக்கிறேன். இங்க தமிழ்நாட்டு மக்களுக்காக நலன் கருதி ஒவ்வொரு வேண்டுதலும், ஒவ்வொரு வேண்டுகோளும், ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கும்போது நல்லா வைப்பாரு. மக்களுக்காக நல்லதே நெனைப்பாரு. மக்களுக்காக மட்டுமே இந்த தமிழக வெற்றி கழகம் வந்து நடக்கப் போகுது அப்படின்ற மாரி ஒரு விஷயம் வந்து மக்கள் மனதில கொஞ்சம் கொஞ்சமா பதிச்சுக்கிட்டு இருக்காரு. இதுதான் நடக்கப் போகுது, வெற்றி நிச்சயம் அப்படின்ற மாரி. அப்புறம் இன்னும் ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவேகா ஒரு அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஏரியாவுல ஒரு சாக்காட வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா பிளாக்கேஜ் ஆயிட்டிருக்கு. அது வந்து அவரு அமைச்சராகி 10 நிமிஷத்தில அவருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து WhatsAppலயோ ஏதோ போயிருக்கு. அத தெரிஞ்சுக்கிட்ட அவரு என்ன பண்ணியிருக்காருன்னா, அங்க இருக்கிற டிஜிபி அண்ட் கலெக்டருக்கு வந்து ஃபோன் பண்ணி, இந்த மாரி அந்த ஏரியாவுல இந்த பிரச்சனை இருக்கு. இது வந்து நீங்க கூடிய சீக்கிரம் சால்வ் பண்ணியே ஆவணும். அதுவும் ஒரு 3 ஹவர், 4 ஹவருக்குள்ள அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு நியூஸ் போனது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3:00, 4:00 போயிருக்கும் போல. ஆனா, அவங்க நைட் 10 மணிக்குள்ள அந்த விஷயத்த ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிளாக்கேஜ்லேருந்து எல்லாமே எடுத்துட்டு கிளியர் பண்ணிட்டு, புதுசா கட்டி ஃபுல்லாவே கிளியர் பண்ணியிருக்காங்க. அத பார்க்கும்போது, என்னடா தாவேக்கா அமைச்சர்கள் கூட இந்த அளவுக்கு வேலை செய்றாங்களே! அப்படின்ற மாரி தான் தோணுச்சு. ஆனா, உண்மையாவே சொல்லணும்னா, தமிழக வெற்றி கழகம் அ ஃபயரா இருக்க போது. தமிழ்நாடே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வளர்ச்சி நாடா வந்து மாத்தப் போறாங்க. ஊழல் இல்லாத ஒரு அரசியல வந்து குடுக்கப் போறாங்க அப்படின்றது தான், இந்த வரப்போற விஷயங்கள் எல்லாமே தெரிய வருது. அது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்பவே சூப்பரா நடந்துட்டுருக்காங்க. தளபதி விஜயும் வந்து பார்த்தீங்கன்னா, கோட் ஷூட்லாம் போட்டு நல்லா பண்ணிட்டுருக்காரு. பார்க்கறதுக்கு அம்சமா இருக்காரு. அவர் அடுத்து எடுக்க போகும் முடிவு என்ன? அப்படின்றது தான் பார்க்க போகுது. அதாவது ரொம்பவே நல்லதா பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே நம்புவோம். உங்களுக்கு தளபதி விஜய், அதாவது தமிழ்நாட்டின் சிஎம் விஜய் எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அவர் பண்ணி கொண்டிருக்கும் நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.